செல்லூர்லாம் 50 வருஷம் நான் குடியிருக்கிறவனுக்கு ஒரு 60 வீட்டுக்கு கரண்டே கிடையாது. அதுவும் மீனாட்சி அம்மா கோயில் இடம்ட்டாங்க. அப்புறம் அவங்க கரண்டே வாங்க முடியல. அதற்கு நம்ம முயற்சி எடுத்து அதுக்கு ஒரு சின்ன ரசீது கோயிலில் போட்டு அவங்ககிட்ட வாங்கி ஏபி கொடுத்து கார்பரேஷன் கொடுத்து கிட்டத்தட்ட 60 வீட்டுக்கு இப்போ கரண்ட் வாங்கி கொடுத்துருக்கான். தண்ணி பைப்பே இல்லாமல் கிடச்சி 50 ஆண்டுகளுமா அதை இப்போ நிறைவேற்றிருக்கிறோம். நம்ம மாநகராட்சி கல்யாண மாடு கலைஞர் அடிக்கல் நாட்டி 55 நினைக்கிறேன், 69. அதை இப்போ 2 கோடி 2.25 கோடி நம்ம 1 கோடி கொடுத்துருக்கோம். 1.25 கோடி அரசு கொடுத்து அது இப்போ வேலை நடந்துக்கிருக்கு. அது முடியும் தருவாயில் இப்போ சென்ட்ரிங்கு போயிடுச்சு. 86 ஒரு 3 ரேஷன் கடை, ஒரு அங்கன்வாடி, கன்னடி ஆஸ்பத்திரியில் புதுசாகவே அது கன்னடி ஆஸ்பத்திரிங்கிறது இந்த பிரசவத்துக்கு ரொம்ப முக்கியமான ஆஸ்பத்திரி என் தொகுதியில். அதை 1.5 கோடியில் புதுசாக ஆஸ்பத்திரி கட்டி எல்லா வசதிகளோடும் பண்ணியிருக்கு. பால்ரங்கவரம் ஆஸ்பத்திரியில் 3 கோடியை சில்லற ரூபா வாங்கி அந்த 10 கோரியில் அது ஒரு கோரிக்கை அதை பூரா ரெனோவேஷன் பண்ணி இப்போ அது நம்ம புதுப்பிச்சிருக்கு. பெரிய ஆஸ்பத்திரியில் கவர்மெண்ட்டில் பல கோரிக்கை வச்சு நிறையா திட்டங்கள் வந்திருக்கு. நம்மளே ஒரு 60 லட்ச ரூபா கொடுத்து இந்த வெயிட்டிங் ஹால் 2 மாடி கட்டி கொடுத்துருக்கோம். மக்கள் வச்ச கோரிக்கை இல்லை கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 90% நிறைவேற்றிங்க. பட்டா காமராஜத்தில் 60-70 ஆண்டு காலமாக குடியிருந்த மக்களுக்கு பட்டா கிடையாது. அப்போ அந்த பட்டா அவங்க பெருசாக நினைக்கல. இப்போ எந்த கரண்ட் வாங்க முடியல, வீடு கட்டுறதுக்கு பிளான் வாங்க முடியல, ஒரு வீட்டை இடிச்சிட்டு கட்டினா கரண்ட் திருப்பி தர்றாங்கல்ல, இந்த மாதிரி பிரச்சனை தொடர்ந்து நான் கோரிக்கை வச்சு அசம்பிளில் இன்னைக்கு தமிழ்நாடு பூரா இன்னைக்கு இந்த நீர்நிலைப்பா 93 ஒரு ஜீவோ வச்சு இன்னைக்கு போட்டிருக்காங்கன்னா சிஎம் அவர்கள் அந்த ஜீவோவுக்கு முதல் காரணம் நான் தான்.